வாழ்க்கையில் நீங்கள் நிறைய டென்ஷனில் இருக்கும்போது ஒரு குளியல் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்பவே கம்மி பண்ணும். அதே மாதிரி ஆறு, குளம், ஏரி, அருவி, கடல் இதில் நீங்கள் குளித்தா ஒரு பாசிட்டிவிட்டி வரும். அப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் கடலை தேடி ஒரு பயணம் போகணும்னா அது இந்த மாசி மகத்தன்னைக்கு தான். ஏன்னா மாசி மகத்துக்கும் நம்ம கடவுளுக்கும் கடலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்மால் வண்டர்ஸ். இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. முதல்ல மாசி மகம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மாசி மாசத்துல மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள். அது சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மாசி மகத்துல வர மக நட்சத்திரத்துக்கு நிறைய சக்திகள் இருக்கு. அந்த நாள் மிக உயர்ந்த ஒரு நாள், சக்தி நிறைந்த நாள். ஸோ அந்த நாளை ஏன் நம்ம கடல்ல போய் நீராடணும் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு முறை வருண பகவான் பிரம்மகத்தி தோஷத்தால பாதிக்கப்படுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா கடலுக்கு அடியில போய் சிவனை நோக்கி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய தவத்தை மெச்சி சிவபெருமான் அவரோட தோஷத்தை நீக்கி அருள் செய்யறாரு. இப்ப வருண பகவான் என்ன கேக்குறாருன்னா, இந்த நாள்ல யாரெல்லாம் இந்த கடல்ல நீராடுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய செஞ்ச பாவங்கள் போக்கி நீங்க அருள் செய்யணும் அப்படின்னு நமக்காக சிவபெருமான் கிட்ட கேக்குறாரு. சிவபெருமானும் அவ்வாறே நமக்கு அருள் செய்யறாரு. அதனாலதான் நம்ம இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம கடல்ல குளிச்சோம்னா 7 ஜென்ம பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமிய கடலுக்கு அடியிலிருந்து வெளியே கொண்டு வந்தது இந்த மாசி மகத்தன்னைக்கு அது மட்டும் இல்ல, பெருமாளோட மிகச்சிறந்த ஒரு பக்தர் ஒரு புண்டரீக மகரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகரிஷி என்ன பண்றாருன்னா, இந்த மாசி மகத்தன்னைக்கு பெருமாளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தாமரை மலரை எடுத்துட்டு கடல் பக்கத்துல வச்சுட்டு, எப்படியாவது கடலுக்கு நடுவுல இருக்கிற பார்க்கடல்ல இருக்கிற நம்மளோட பெருமாளை பார்க்கணும்னு கடல்ல இருக்க தண்ணி எல்லாத்தையுமே இறைக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா கடல்ல இருக்கிற தண்ணியை யாராலுமே இறைக்க முடியாது. ஏன்னா கடல் அவ்வளோ பெரிய ஒரு சமுத்திரம் இல்லையா. ஆனா அவருடைய அன்பு, அவருடைய பக்தி நினைச்சு பெருமாளே அவருக்காக இறங்கி வராரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வயதான முதியவர் தோற்றத்துல ஒரு வயதான முனிவர் தோற்றத்துல வராரு. அந்த மகரிஷி கிட்ட என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நீங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு மகரிஷியும் என்ன பண்றாருன்னா சாப்பாடு வாங்குறதுக்காக போறாரு. அப்ப போயிட்டு திரும்ப வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கடலுக்கு நடுவுல அவ்வளோ பெரிய பாதை ஏற்படுது. அதை பாக்குறாரு. அப்ப அவருக்கு பெருமாள் காட்சி கொடுக்குறாரு பார்க்கடல்ல. அப்ப அவர் கொடுத்த அந்த தாமரையை அவர் பெருமாள் ஏத்துக்கிட்டாரு. இப்படி பெருமாள் தன்னுடைய பக்தருக்காக கடல் தண்ணியவே இறைச்சாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ அதனாலதான் இந்த நாள்ல நம்ம கடல்ல போய் நம்ம குளிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பெருமாளுடைய அருளும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா, ஒரு தடவை சிவபெருமானும் பார்வதியும் என்ன பண்றாங்கன்னா சண்டை போடுறாங்க. சிவனை விட சக்தி தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சக்தி வாதாடும் போது சிவபெருமானால அவங்க சபிக்கப்படுறாங்க. அந்த பாவம் நீங்கிறதுக்காக நம்மளுடைய பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா, ஒரு பழம்புரி சங்கா மாறி ஒரு தாமரை மலர் மேல ஒரு தவம் செய்யறாங்க ரொம்ப நாளா, ஒரு யமுனை ஆற்றங்கரையில. அப்ப தக்ஷ பிரதாபதி அப்படிங்கிற மன்னன் அவரோட ஒய்ஃபோட யமுனை நதிக்கரைக்கு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்த வலம்புரி சங்க அதிசயமா பாக்குறாரு. அதை தன்னோட கையிலையும் எடுக்கிறாரு. அப்ப அந்த வலம்புரி சங்கு ஒரு அழகான பெண் குழந்தையா மாறுது. அந்த பெண் குழந்தைக்கு அவர் தாக்ஷாயினி அப்படின்ற பேர் வச்சு தன்னோட அரண்மனைக்கும் எடுத்துட்டு போறாரு. நமக்கு தெரியும் சிவபெருமானுக்கும் தாக்ஷாயினிக்கும் பின்னால கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது. அப்ப ஆனா
இந்த பெண் குழந்தையா தாக்ஷாயினியா அவங்க அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு கிடைச்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யமுனை ஆற்றங்கரையில் வந்து நடந்திருக்கு. அப்போ அதுவும் அந்த யமுனை ஆற்றங்கரையில் அவர் வந்து குளிக்க போகிறப்ப தான் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த நாளில் நீங்கள் புனித நீராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் என்ன பண்ணிட்டு உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் கடல்லையோ ஆறுலையோ ஏரியிலையோ போய் குளிச்சு மனசார நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா புத்திர பாக்கியம் வந்து கிடைக்கும். முக்கியமாக 6 முகமான நம்ம முருகப்பெருமானை வந்து நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க, இவ்வளோதான். இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாசி மகம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. ஸோ இந்த நாளை யாருமே கண்டிப்பாக தவற விடாதீங்க. குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கடலில் போய் குளிங்க. அதே மாதிரி 7 ஜென்ம பாவங்கள் நீங்கணும், நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கடலுக்கு போய் குளிக்கலாம். குறிப்பாக இந்த நாளில் எல்லா கோயிலையுமே என்ன தீர்த்தவாரி உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளே என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய அந்த தீர்த்தத்துக்கு கூட்டிட்டு வந்து, அதாவது எல்லா கோயிலையும் தீர்த்த குளம் இருக்கும் இல்லையா, அங்கே கூட்டு வந்து நீராட வைப்பாங்களாம். பார்த்தீங்கன்னா கடவுளே இந்த நாளில் வந்து நம்மளோட புனித நதியில் வந்து நீராடுறாங்க. ஸோ அப்படின்னா இது எவ்வளோ உயர்ந்த சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாரும் இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய பூஜையை வந்து செய்யுங்க, கோயிலுக்கு செல்லுங்கள், விளக்கும் ஏற்றணும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். இந்த காணொளியை கேட்ட எல்லாருக்குமே கடவுளுடைய அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் என்னெல்லாம் விஷ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கமெண்ட்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க. நான் அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.